இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து வீடியோஸ் நான் சரியாக போடல. ஈவன் லாஸ்ட் மந்த் கூட நான் ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் போடல. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். அண்ட் ஸோ இப்போ என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து நம்ம ஸ்டோரி டைம் நீங்கள் வச்சுக்கலாம் அதில். ஸோ ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வந்து 2 பூனை வளர்த்தாராம். ஸோ 2 பூனை வளர்த்தாராம். அந்த பூனைங்க வந்து எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து கூப்பிட்டு அது கொஞ்சிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னாச்சு, ஒரு நாள் வந்து அந்த பூனை வந்து அவர்கிட்ட வரவே இல்லை. உடனே அந்த ராஜா சொல்லிருக்காரு, இந்த மாரி சரி அந்த பூனையை போயிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்திரி கிட்ட போய் 2 பூனையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மந்திரி என்ன பண்றாரு, அந்த பூனையை துரத்திக்கிட்டே ஓடுறாருங்க. அந்த பூனை நிக்கவே மாட்டேங்குது. அப்படியே அங்க வால்ல ஏறுது, அங்க ஏறுது, இங்க ஏறுது. மந்திரி பூந்து ஓடுறாரு. ஆனா அந்த பூனை நிக்கவே மாட்டேங்குது. அவருக்கு அப்படியே டயர்ட் ஆகிடுது. அவ்வளவு நேரம் ஓடுறாரு, எனர்ஜி செலவாயிடுது. இன்னொரு மந்திரி வந்து கொஞ்சம் விவரமான ஆள். அவர் என்ன பண்றாரு, போயிட்டு அந்த பூனைக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ, டாய்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார், ஒரு ரூம்ல வைக்கிறார். வச்ச உடனே அந்த பூனை வந்து அந்த ரூம்குள்ளார அப்படியே மெதுவா நடந்து போகுது. போன உடனே அந்த மந்திரி உள்ளார போய் டக்குனு கதை சாத்திக்கிட்டு அந்த பூனையை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாரு. சோ இப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், நீங்க 2 பேரும் வந்து மந்திரிங்க, 2 பேரும் வந்து புத்திசாலிங்க தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 2 பேருக்கும் வந்து உடம்புல நிறைய தெம்பெல்லாம் இருக்கு. இந்த பூனையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தெம்பெல்லாம் பெருசா தேவையில்லை. பட் இருந்தாலும் 2 பேருக்கும் தெம்பெல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ ஏன் எப்படி இந்த ஐடியாவுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். இப்ப அந்த முதல்ல சொன்ன மந்திரி வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, நான் வந்து அந்த பூனையோட நான் பெரியவன், பூனையோட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். எனக்கு வந்து அந்த பூனையை வந்து நான் வந்து எப்படி நான் யோசிச்சேன் அப்படின்னா வந்து, அந்த பூனையோட நான் ஸ்ட்ராங் ஆனவன். சோ அப்ப வந்து என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த பூனையை நான் வந்து பிடிக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், நான் துரத்திட்டு போனேன் அப்படின்றாரு. செகண்ட் இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, நான் வந்து அந்த பூனையோட ஸ்ட்ராங் தான், பட் அந்த பூனை அளவுக்கு என்னால வேகமா ஓட முடியாது. அண்ட் நான் அப்ப வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்து, அந்த பூனையை துரத்திட்டு போறதை விட அந்த பூனைக்கு என்ன செஞ்சு அந்த பூனை என்கிட்ட வருமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்றாரு. சோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னா ஒண்ணு நம்ம அதை சேஸ் பண்ணி ஓடலாம், இல்லனா இன்னொன்னு வந்து அட்ராக்ட் பண்ணலாம். இந்த பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆஸ் அ ஸ்பீசிஸா நீங்க பாத்தீங்கன்னா பலாயிரம் வருஷமா வந்து நம்ம சேஸ் பண்ணியே பழகிட்டோங்க. எல்லாத்தையும் நம்மளோட மார்க் ஷீட்ஸ்ல இருந்து இங்க எடுத்துக்கோங்க, படிக்கிற விஷயத்துல இருந்து, வேலையில இருந்து, நம்ம ஈவன் கார் ஓட்டணுன்ற விஷயமா இருக்கட்டும், பைக் ஓட்டணுன்ற விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயமே வந்து நம்ம சேஸ் அப்படின்றது தான் நம்மளோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம ஹண்டர்ஸ், நம்மள 20 லட்சக்கணக்கான வருஷம் வந்து நம்ம வந்து வெறுமனையா துரத்தி ஓடி எல்லாம் சாப்பிட்டு இப்படிதான் நம்ம சர்வே பண்ணிருக்கோம். சேஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா சேஸ் தான் இமீடியட்டா சூஸ் பண்ற ஸ்டாண்டர்டான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 99% மக்கள் வந்து இதுதான் சூஸ் பண்றாங்க. மிச்சம் இருக்கிற 1% மக்கள் வந்து they use the attract strategy. அந்த attract strategy என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வேணுங்கிறப்ப நம்மள்ட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி வந்து பொறுமை. அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த முதல் மந்திரிக்கு வந்து பொறுமை இல்ல, ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த பூனையை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த நேரத்துல அவர் வந்து யோசிக்கல. அவர் வந்து டக்குன்னு ஓகே அந்த பூனை நம்ம கையில தான் பிடிக்க போறோம், அது நம்மளோட சின்னது தானே, அது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு he used a immediate strategy. ரொம்ப பெருசா அதுல வந்து மைண்டை யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் செகண்ட் இருக்கிற மந்திரிக்கு வந்து he doesn't care. சோ அந்த பூனையை வந்து பிடிக்கிறது மட்டும் தான் கோல். ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு he didn't think about others. The goal is catch the cat. அப்படின்றப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து he didn't have any other pressure. So he can sit and think, okay, எப்படி நம்ம வந்து பெஸ்ட் எஃபிஷியன்ட்டா பண்ணலாம், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், இப்படி நம்ம பிடிச்சு கொடுத்தா ராஜா நான் சொல்லுவாரு வெரி குட் சூப்பர், நம்மளுக்கு ராஜ்யத்தை எழுதி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு he thought in a different way. So நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, the last few days வந்து cannot move, என்னால வந்து சுத்தமா நவர முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என் கண்ணுக்கு முன்னாடி அங்க தூரத்துல அந்த கனவு தெரியுது. அந்த ஒரு 80 ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ அது எல்லாமே வந்து 8 வருஷம் 10 வருஷமா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அண்ட் பேட்டன்ட் அப்ளிகேஷனுக்கு ஒன்னொன்னா ரெடி பண்ணி, வயர் ஃப்ரேம் எவ்வளவு வயர் ஃப்ரேம் திரும்ப வரைஞ்சி கான்செப்ட் டிசைன்ஸ் பண்ணி அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இன்னும் வந்து we are not actually sufficient. நம்மளால வந்து இன்னும் வந்து அந்த கனவு வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. சோ அப்ப என்ன பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமயத்துக்கு மேல வந்து இந்த பொறுமை அப்படின்ற அந்த ஃபேக்டர் வந்து கம்மி ஆயிட்டு we started chasing. சோ இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து நான் சேஸ் ஸ்ட்ராட்டஜில என்னென்ன பண்ணேன் அண்ட் அட்ராக்ட் ஸ்ட்ராட்டஜில என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you can get a clear picture. And also சேஸ்ன்றது இட்ஸ் நாட் a bad strategy. Sometimes வந்து it is a good strategy. பட் சில விஷயத்துக்கு வந்து அட்ராக்ட் வந்து it be the best strategy. நம்மளுக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு பொறுமை இருக்குது. That is a major problem. So இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ண சில பிசினஸஸ், கிரிப்டோ மைனிங்கா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கும், இது எல்லாமே வந்து இட்ஸ் அட்ராக்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ நான் வந்து வெர்ச்சுவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் ப்ராஜெக்ட் நான் பண்றேன், ஒரு சாஃப்ட்வேர் நான் ஒன்று பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் கிரிப்டோ காயின்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, அதுக்கும் யூடியூப்க்கும் சம்மந்தமே கிடையாது. பட் எதுக்கு இதை நம்ம பண்ணோம், ஏன்னா இதுல இருந்து வர நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷனோ, ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ, ஒரு ஃபண்டிங்கோ, ஒரு மானிட்டைசேஷன்ல வந்து வர ஒரு ரெவென்யூவோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து இட் கேன் ப்ரொபல் தோஸ் ட்ரீஸ். அண்ட் அகெயின் வந்து திஸ் இன்கம், இது வந்து $2 வருது, $4 வருது, பட் திஸ் இஸ் a sustainable income. So இந்த இன்கம் வந்து இட் கேன் add to propel the projects. And again வந்து இன்னைக்கு நீங்க கவனிச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம ஓடுறது என்னோட இன்னைக்கு ஒரு நாள் நான் ஓடுறது வந்து இன்னைக்கு நான் நல்ல செட்டப் போடணும், இன்னைக்கு ஒரு நல்ல கார்ல போகணும், நல்ல வீட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவே கிடையாது. இது எல்லாமே வந்து
வந்து அந்த ட்ரீம் என் கண்ணு முன்னாடி அங்கே தெரியுதுங்க, அங்கதான் இருக்கு. ஸோ அதை போய் எடுக்கணும். அது என்னன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு 10,000 பேர் 10 லட்சம் பேர் 10 கோடி பேரோட ப்ராப்ளம்ஸ் வந்து we are solving little by little வந்து we are solving these little things. So it's அது அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது நம்மளால முடியும், நம்மளால வந்து ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். we can be a market disruptor. நம்மளால ஹியூமன் மேன்கைண்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் ஃபார்வர்டா எடுத்து வைக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்ப இட்ஸ் எப்படி சொல்றது, இட்ஸ் an excellent feeling. ஸோ அதுக்காக வந்து we have to go for it. But again வந்து sometimes இந்த பொறுமை போயிடுதுங்க. ஸோ அதனால நான் பண்ற தப்பு நீங்களும் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த மினிஸ்டர் வந்து பண்ண தப்பு வந்து எனக்கு இது வேணும், இதனால எனக்கு அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கால்குலேட் பண்ணாம ஃபோக்கஸ் ஆன் தி டாஸ்க். எனக்கு வந்து ஓகே, இப்போ நான் வந்து இந்த சாஸ் ப்ராஜெக்ட் நான் பண்ணணும். இந்த சாஸ் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும், இதுக்கான எனக்கு நாலேஜ் வேணும், டொமைன் நாலேஜ் வேணும், அண்ட் அகைன் வந்து இதுக்கான ரிசோர்சஸ் வேணும், இதுக்கான ஃபண்டிங் வேணும். ஸோ இப்போ இந்த ஒரு 5 விஷயம் எனக்கு இருக்கு அப்படின்னா வந்து இந்த 5 விஷயத்தை நான் எப்படி அக்வயர் பண்ணேன். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு அக்வயர். இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு ஸ்டில் திங்க், எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல அதை மட்டும் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரைன் இஸ் ஆல்ரெடி ஆக்யூபைட். ஸோ அப்போ வந்து இந்த மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து இல்லாம போயிடும். ஓகே, ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுன்னு சொல்லுங்க guys. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நேச்சுரலா நீங்க எதை யோசிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணி ஓடணும், எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு அதை ஓடணும்ன்றது ஒரு விஷயம் தோணுதா, இல்ல வந்து எப்படி வந்து நான் அதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த யோசிக்கிற அந்த பொறுமை இருக்கான்னு மட்டும் பாருங்க. தட்ஸ் ஆக்சுவலி தி இக்னிஷன். அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இட் ஹெல்ப்ஸ் a lot. அண்ட் யா கைஸ், ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம இந்த இயர் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் இந்த இயர் நம்ம பண்றோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து இஃப் தட் ப்ராஜெக்ட் கோஸ் வெல் அப்படின்னா வந்து கண்டினியூஸா வந்து நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பண்ண முடியும். அண்ட் தென் இட் வில் பி குட். ஸோ இட் வில் பி லைக் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much and cheers.